நான் இப்போ இருக்கிறது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாரதி பூங்காவில். இந்த பூங்கா புதுவை சட்டப்பேரவைக்கு எதிர்த்தாப்புல அமைஞ்சிருக்கு. இந்த பூங்காவின் மையத்தில் ஒரு வெள்ளை மண்டபம் ஒன்று அமைஞ்சிருக்கு. அதனுடைய பெயர் ஆயி மண்டபம். இந்த மண்டபம் கிரேக்க ரோமானிய கட்டடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு. சரி, இந்த ஆயி மண்டபம் எதற்காக கட்டப்பட்டது? ஆயி அப்படிங்கிறது யாரு? இதனுடைய வரலாறு என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா? 16ஆம் நூற்றாண்டு கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசாக இருந்த சமயம். அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணதேவராயர் புதுவைக்கு அருகிலுள்ள முத்தரையர் பாளையம் வழியாக தனது பரிவாரங்களுடன் ஒரு வேலையாக வந்தார். இரவு நேரம். அந்த இடத்தில் ஒரு மாளிகையின் முன்பு விளக்குகள் ஜொலித்தன. அந்த மாளிகையின் மாடத்தில் தீப்பந்தங்களுடன் சிலர் நின்று கொண்டிருந்தனர். நல்ல நறுமணம் கொடுக்கக்கூடிய வாசனை புகையும் அங்கிருந்து வெளிவந்தது. அதை பார்த்து கிருஷ்ணதேவராயர் நிச்சயம் அது ஒரு கோயிலாகவோ அல்லது ஒரு புனிதமான இடமாகவோ தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை நோக்கி வணங்கினார். அப்போது அவரோடு வந்திருந்த அமைச்சர் அப்பாஜி, பேரரசே, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. இது நீங்கள் வணங்குவதற்கான இடம் இல்லை. இது ஆயி என்ற தாசியின் வீடு என்று சொன்னார். அந்த ஆயி என்ற தாசி கிருஷ்ணதேவராயரை பார்க்கும் ஆவலுடன் தீப்பந்தங்களுடன் அந்த மாடத்தில் நின்று கொண்டிருந்தார். கிருஷ்ணதேவராயருக்கு கடும் கோபம். பெரிய தப்பு பண்ணிவிட்டதாக அவர் நினைத்து வருந்தினார். அப்பாஜிராவ் அதற்கு பிராயச்சித்தமாக அந்த மாளிகையை இடித்துவிட்டு அதே இடத்தில் மக்கள் வணங்கும் ஒரு இடமாக மாற்றுங்கள் என்று ஆயிக்கு உத்தரவிட்டார். ஆயி மாடத்திலிருந்து பதறிப்போய் கீழிறங்கி வந்தாள். பேரரசே, நான் உங்களை பார்க்கும் ஆர்வத்தில் மாடத்தில் வந்து நின்றுவிட்டேன். தவறு, மன்னியுங்கள் என்று கோரினார். அப்பாஜிராவ் இந்த மாளிகையை இடித்துவிடும்படி மீண்டும் கட்டளையிட்டார். அதற்கு ஆயி, அரசே, அனைத்து மக்களுக்கும் பயன்படும்படியாக இந்த மாளிகையை இடித்துவிட்டு நானே இந்த இடத்தில் ஒரு குளத்தை வெட்டுகிறேன், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கிருஷ்ணதேவராயரிடம் கேட்டாள். நீண்ட யோசனைக்கு பின் கிருஷ்ணதேவராயர் அதற்கு சம்மதித்தார். ஆயி சொன்னபடியே அவள் செய்தாள். அங்கு ஒரு குளம் உருவானது. பின்னாளில் அதுவே ஆயி குளமாக மாறி மக்களுக்கு பயன்பட்டது. நான் இப்போ இருக்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் லூர்து பெர்னாட் அவங்க வீட்டில். இந்த லூர்து பெர்னாட் அவர்கள் பாண்டிச்சேரியினுடைய பாரம்பரியமான உணவுகளை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காங்க. இது பிரெஞ்சில், ஆங்கிலத்தில், தமிழ்லையும் வந்திருக்கு. அவங்க வீட்டில் தான் நான் இன்னைக்கு ருசி பார்க்க போகிறேன். பார்க்கலாமா? மேடம் வாங்க. வணக்கம். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பாண்டிச்சேரியினுடைய பாரம்பரியமான உணவு ஒன்று உங்க வீட்டில் ருசி பார்க்கலான்னு வந்திருக்கேன். எங்களுக்காக செஞ்சு காமிப்பீங்களா? கண்டிப்பா. இப்போ நாம இன்னைக்கு செய்ய போறது என்ன? கோழிக்கறி கசகசா குழம்பு. கசகசா கோழிக்கறி குழம்பு. ஆமா, அப்படி சொல்லலாம். சரி, அப்படி சொல்லிக்கலாம். சரி, இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? ஒரு 1/2 கிலோ கோழிக்கு வந்து 3 வெங்காயம் வேணும். கொஞ்சம் வெங்காயம் தூக்கலா இருக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், அதை நல்லா அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் வந்து கசகசா அரைச்சி பேஸ்ட், தென் கெட்டி தேங்காய் பால், ஒரு 1/2 தேங்காய், கொத்தமல்லி தழைகள், கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம். ஓகே, அவ்வளவுதான் தேவையானது. இப்போ வந்து நம்ம கசகசா கோழிக்கறி குழம்பு செய்ய போறோம். பாண்டிச்சேரி ஸ்டைல்ல செய்யலாம். கடாயில ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எண்ணெய் ரொம்ப குறைச்சலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு போறோம். பாருங்க, அவ்வளவுதான் எண்ணெய். ஆமா, ஒரு கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, ரெண்டே ரெண்டு இதழ் தான். ஓகே. தென் கிராம்பு வந்து சும்மா ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய். ஆமா, போதும். தென் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன பீஸ், அவ்வளவுதான். கருவேப்பிலை மேல வேண்டாம். இது வெங்காயம், அப்படியே ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஆமா, அது வெட்ட வேண்டாம், அப்படியே முழுசாவே. ஆமா, இதுல அந்த கரெக்டான டயத்துல நம்ம மிக்ஸ் பண்றதும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ரெண்டா வந்து ரொம்ப பச்சையாவும் இருக்க கூடாது, ரொம்ப சவுந்தாவும் இருக்க கூடாது. கருகின வாசனையும் வந்துடும். ஆமா, இத பாருங்க, இந்த பதம் சரி. இப்போ நம்மளுக்கு சரியான பதம். ஏன்னா வந்து ரொம்ப கருவிட்டீங்கன்னா அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு போடணும்ல வேற. ஓகே. அப்ப அதுவும் சேர்ந்து செவறணும் இல்லீங்களா? ஓகே. அப்போ வீணா போயிடும். கொஞ்சம் அதுல மஞ்சள், கொஞ்சமா இஞ்சி பூண்டு மஞ்சள் சேர்த்திருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனுக்கு, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போதும். காரம் குறைச்சல் தான். ஆமா. மஞ்சள் பாருங்க, அதுவும் கொஞ்சம் 1 ஸ்பூன், half teaspoon. ஓகே, லேசா.
இப்போ இந்த பதம் ஆயிடுச்சுங்களா? தக்காளி இதான் எப்பொழுதும் பெருசாக போடுவேன், சீக்கிரம் வெந்துடும். ஓகே. இப்போ இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த நீர் அதோட சேர்ந்து வெந்துடும். போதும், இந்த இந்த இது ஈரம் போதும். மூடணும். ஓகே, மூடிடுறேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ். எஸ், 2-3 மினிட்ஸ் ஆகும். அது தக்காளி வெந்த உடனே கறி எடுத்து போட்டுருவோம். ஓகே, தக்காளி வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோழிக்கறியை சேர்க்க போகிறோம். வெயிட் பண்ணுவோம். 2 நிமிஷம் ஆயிருக்குமா? ஆயிட்டு. பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? எஸ், பார்க்கலாம். வாசனை வருதா? அந்த மசாலா பிரமாதமான மசாலா இல்லையா? ஆமாம். இப்போ வெந்துருச்சுப்பா இது தக்காளி. ஓகே, கோழி போடலாமா? கோழி போடலாம் இல்லையா? நல்ல தக்காளி வெந்த பிறகு நம்ம கோழியை போடலாம். இதுவும் வேகிறதுக்காக நீங்கள் தண்ணி ஊற்ற போகிறது இல்லை? இன்னும் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியே ஊற்றாமல் வேகணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ உப்பு போட்டுக்கலாமா? ரொம்ப குறைச்சல, இந்த பாருங்க, ரொம்ப குறைச்சல் தான். ஓகே, அவ்வளோதான் போதும். இதுவே ரொம்ப. இப்போ கோழியை நம்ம மசாலாவோட கலந்து வச்சிருக்கோம், உப்பும் சேர்த்துட்டோம் இல்லையா? ஆமா. இப்போ இது வேகணும். ஆமா. எவ்வளவு நேரம் வேகணும்? 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் சிறுதீல அப்படியே சிம்மிலேயே வேகணும். 15 நிமிஷம் மூடி வச்சிடலாமா? சரி. ஓகே. இப்போ நம்ம மசாலாவோட கோழி கறியை சேர்த்துருக்கோம், அதோட உப்பும் சேர்த்துட்டோம். 15 நிமிஷம் கழிச்சு தான் மற்ற மசாலாக்களை நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கிருஷ்ணதேவராயர் சொன்னபடியே ஆயி அந்த வீட்டை இடிச்சிட்டு ஒரு குளத்தை வெட்டினாங்க. அந்த குளம் மக்களுக்கும் பயன்பட்டது. சரி, ஏன் இந்த ஆயி பேர்ல பிரான்ஸ் அரசாங்கம் நினைவு மண்டபத்தை கட்டியது? இதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் புதுச்சேரியில் கடும் குடிநீர் பஞ்சம். சுற்றி இருந்த குடிநீர் ஆதாரங்கள் எல்லாமே வத்தி போச்சு. அப்போ பிரான்ஸ்லேருந்து கப்பலில் தண்ணீர் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ பிரான்சின் அரசராக இருந்த 3ஆம் நெப்போலியன் லெமாரஸ் அப்படிங்கக்கூடிய பொறியாளரை புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் இந்த பகுதியை ஆராய்ச்சி பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த முத்தரையர் பாளையத்தின் ஆயி குளத்து தண்ணீரை புதுச்சேரிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. கடும் முயற்சிக்கு பிறகு 5-6 கிலோமீட்டர் பாதை அமைத்து இந்த ஆயி குளத்தினுடைய தண்ணீர் இந்த புதுவையின் பாரதி பூங்காவிற்கு தான் முதலாக கொண்டு வரப்பட்டது. புதுச்சேரியினுடைய முதல் குடிநீர் திட்டமும் இந்த ஆயி குளத்து குடிநீர் திட்டம் தான். இன்றைக்கும் முத்தரையர் பாளையத்து தண்ணீருக்கு புதுச்சேரியில் தனி மவுசே இருக்கு தாங்க செய்யுது. இப்போ நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. இப்போ கோழி கறி வெந்திருக்கான்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். திறக்கலாம். வாவ், பாருங்க. நம்ம தண்ணி சேர்க்கல, ஆனா தண்ணி விட்டுருக்கு. கோழி அந்த அதுலயே நீர் இருக்கு இல்லைங்களா? அதுவே போதும். பாருங்க, இவ்வளவு குழம்பு பாருங்க. அப்புறம் நீங்க ரொம்ப தண்ணி போட்டீங்கன்னா அந்த தேங்காய் பால் போடும்போது ரொம்ப நீராயிடும். ஆமா. ஓகே, இது போதும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு அப்படி வேணும் இல்லையா? கொஞ்சம் ரொம்ப குழகுழன்னு போயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் போயிடக்கூடாது. ஓகே, வெந்திருக்கு. இப்போ அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க? பால் ஊத்திடணும். முதல்ல தேங்காய் பால் தான் ஊத்தணும். சோ அதுக்கு முன்னாடி அடுப்பு எரியலாமா? நெத்திடணும். அவ்வளவுதான். சுத்தமா அவ்வளவுதான். நெத்திட்டீங்களா? நிறுத்திடுங்க. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். தேங்காய் பாலும் கசகசாவும் சேர்க்கும்போது கூடாது, அடுப்பு எரியக்கூடாது. ஆமா, வேகக்கூடாது. அப்ப இது தேங்காய் பால். இது தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால். முதல் தேங்காய் பால் அரை மூடி போதும். ஒரு அரை மூடி போதும். இதுல அரைச்சி இருக்கக்கூடிய கசகசா இல்லையா? ஆமா. தேங்காய் பாலையும் கசகசாவையும் நம்ம கரைச்சிட்டோம். இப்போ அதை சேர்க்க போறோம் இல்லையா? சேர்க்கிறேன். பாருங்க, இந்த பாருங்க இவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து புளிப்புக்கு வந்து லேசா ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ் இல்லையா? ஒரே ஒரு சாறு. ஓகே. அப்புறம் கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி நிறையவே ஒரு பவுல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். பாண்டிச்சேரி கசகசா கோழிக்கறி குழம்பு மிஸ்ஸஸ் லூர்து கைவண்ணத்தில் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் டேஸ்ட் பார்க்க போறேன். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சரி. வா, கசகசா கோழிக்கறி குழம்பு டேஸ்ட் பார்க்குறேன். அந்த தேங்காய் பால், அதுக்கு மேலே பிழிஞ்சு விட்டுருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் என்னுடைய அந்த இது, அதுக்கப்புறம்
அந்த மசாலாவுடைய கலவை வந்து எல்லா ஃப்ளேவருமே தனித்தனியாக தெரியுது இல்லையா? அந்த சோம்பு பெருஞ்சீரக அந்த மசாலாவுடைய வாசனை தெரியுது, கசகசாவுடைய வாசனை தெரியுது, காரமும் அதே மாதிரி தூக்கலா இல்லை, ஜஸ்ட் மீடியம். கசகசா கோழிக்கறி குழம்பு கலக்கலா இருக்கு. பிடிச்சிருக்கு, அதான் முக்கியம். கலக்கலா இருக்கு. பிரெஞ்சு பொறியாளர் லெமாரஸ் பிரான்சுக்கு திரும்பி போனார். ஆயி என்கிற தாசியினுடைய கதையையும் அவள் வெட்டின குளத்தினுடைய அருமை பெருமைகளையும் 3ஆம் நெப்போலியன் கிட்ட எடுத்து சொன்னார். அதை கேட்ட நெப்போலியன் நெகிழ்ந்து போய் புதுச்சேரியில ஆயிக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டுங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு. அதன்படி 1866 இந்த நினைவு மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஆயி மண்டபம் தான் புதுவை அரசின் சின்னம். புதுச்சேரி ஹோட்டல் அதிதியினுடைய செஃப் பத்மநாபன் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க சார்? இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய டிஷ் பேர் வந்து கிரவட்ஸ் அசத். கிரவட்ஸ் அசத். இது வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃபுட். அப்போது இது வந்து இந்த குசின் பேர் வந்து க்ரியோல் குக்கிங்பாங்க, அதாவது ஒரு இண்டோ ஃப்ரெஞ்ச். ஓகே. அதாவது நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே இருக்கும்போது அவங்க ஹவுஸ் ஹோல்ட் மெய்ட்ஸு குக்ஸ் எல்லாமே இந்தியன்ஸாக இருந்தாங்க. ஓகே. நம்ம இந்தியன் குக்கிங் பொறுத்தவரை எப்போவுமே நம்ம ஒரு ஃபுட்டு பண்ணுறோன்னா அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி இதெல்லாம் போக தான் செய்யும். அப்போ அதை பேஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் உள்ள ஒரு டிஷ்ஷை வித் இந்தியன் ஸ்பைசஸ் ஓகே இது பண்ணது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது திஸ் ஃப்ரம் மாஹி. ஓகே. நம்ம பாண்டிச்சேரியோட ஒரு பாகமான மாஹிங்கிற ஒரு இடத்துல கேரளா டச் இருக்கிறதுனால கோகனட் மில்க் அதுக்குள்ளே போகும். ஓகே. ஸோ இது பேசிக்லி ஒரு ஸ்டியூ வித் கேரளா டச் டு இட். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன். பட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் ஸ்பைசஸ். மஞ்சப்பொடி, மசாலா பொடி, வத்தல் பொடி, குழம்பு பொடி, சாம்பார் பொடின்னு பல்வேறு வகையான பொடிகள் நம்ம சமையலறையில் பொதுவாக இருக்கும். இந்த மாதிரியான பொடி வகைகளை புதுச்சேரிக்காரங்க கூட்டுத்தூள் அப்படின்னு சொல்றாங்க. மிளகாய் வத்தல், மிளகு, மஞ்சள், சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புன்னு விதவிதமான கலவையில் இந்த கூட்டுத்தூள் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்காரங்களும் அவங்க பாரம்பரிய முறைப்படி கூட்டுக்கு ஒன்று, குழம்புக்கு ஒன்று, ஆட்டுக்கறிக்கு ஒன்று, மீன் சமையலுக்கு ஒன்றுன்னு 4-5 விதமான கூட்டுத்தூளை தயாரித்து வச்சுக்கிறாங்க. அனைத்து விதமான சமையல்லையும் இந்த கூட்டுத்தூள் பிரமாதம். இதே போல கரம் மசாலாவையும் இவங்களே தயாரித்து வச்சுக்கிறாங்க. அதற்கு பெயர் வாசனைத்தூள். இந்த வாசனைத்தூளில் சீரகம், பெருஞ்சீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஜாதிக்காய், கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு அப்படின்னு 8 விஷயங்களை சேர்த்து தயாரிக்கிறாங்க. கிரவட்ஸ் அசத் அப்படின்னு சொல்றீங்களே, கிரவட்ஸ் அப்படின்னா? கிரவட்ஸ் வந்து பேசிக்கலி ஃப்ரெஞ்ச் டேர்ம், சீ ஃபுட்டுக்கான டேர்ம்ஸ். ஓகே. ப்ரான்ஸ் வரலாம், ஃபிஷ் வரலாம், அந்த மாதிரி எது வேணா எதனால எடுத்துக்கலாம். கிரவட்ஸ் வந்து அதுதான் பேசிக்கலி. அசத்துங்கிறது வந்து பண்ண ஒரு பேர். அவர் அந்த குக்கு பேர் வந்து அசத்னு இருந்தது. ஸோ அதனால அந்த டிஷ் பேர் கிரவட்ஸ் அசத். முதல்ல அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த பேர் அசத் அப்படிங்கறத உள்ள சேர்த்திருக்காங்க. ஓகே. கிரவட்ஸ் அசத் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்ன? தேவையான இன்கிரிடியன்ஸ் ஆஃப் கோர்ஸ் as நீங்க இங்க பார்க்கலாம், prawns, fish cubes, preferably sea fish. ஓகே. boiled egg white மட்டும், chili flakes, turmeric powder, jeera powder, உப்பு, parsley, refined oil, chopped onion, chopped garlic, white sauce and of course to finish with coconut milk. அவ்வளவுதான். நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். கிரவட்ஸ் அசத் செய்ய ஆரம்பிக்கலாம். கார்லிக் இது பண்ணும்போது கொஞ்சம் ப்ரௌனிஷாக நீங்கள் பண்ணீங்கன்னா the flavor is extracted out into the oil. ஓகே. அப்போ நீங்கள் குக் பண்ணும்போது, அதாவது அந்த டிஷ் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ஆஃப் அரோமா ஆஃப் கார்லிக் பூண்டினுடைய வாசனை ஃபுல்லாகவே இருக்கணும். கரெக்ட். அடுத்து சாப்ட் ஆனியன் ஆட் பண்ணுறோம். இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கோம். இன்கேஸ் யூ ப்ரிஃபர் ஸ்மால் ஆனியன், நம்ம சாம்பார் வெங்காயம் சொல்கிறது, கேரளாவில் வந்து அது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபிஷ் கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் இருக்கும். இப்போ அதை போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், ஒரு கன்சன்சி, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ப்ரொஃபைலுங்கிறது கிடைக்கும். ஓகே. நம்ம இது வந்து ஒரு ஆனியன் குக் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் என்னென்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் கிடைக்கும் போது then you go in and add the next ingredient, which is the turmeric powder. Okay. Turmeric powder எப்பவுமே you better add it at the initial stages, so that அந்த turmeric ஒரு பச்சை வாடை உண்டு. ஆமா. அது போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகினிங்லயே போட்டா அந்த ஃப்ளேவர் வந்து டர்மரிக்கோட பஞ்சண்டா நிக்காது. Okay. But it actually gives that ஒரு tickle to the tongue. அது ரொம்ப நல்லதும் கூட இல்ல, உடம்புக்கு நல்லது. இட்ஸ் ஆன்டிசெப்டிக் சார். ஓகே.
யூஸ்வலாக வந்து லேடிஸ் ஆஃப்டர் தட் டெலிவரி தே கிவ் அ லாட் ஆஃப் டர்மரிக் போட்ட பால் கொடுப்பாங்க. ரீசன் என்ன, இட்ஸ் ஆன்டிசெப்டிக். ஓகே. ஸோ உள்ளே போகும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புண்கள், புண்ணு, கட்ஸ் எல்லாம் இட் வில் கெட். ஓகே, குடல் புண்களை ஆற்றும். அடுத்தது நம்ம ஆட் பண்ணக்கூடியது ப்ரான்ஸு. ஓகே. வாஷ் பண்ணி டீவைன் பண்ணி வச்சிருக்கிறது சார். ஓகே. ப்ரான்ஸ் வந்து நம்ம டீவைன் பண்ணி தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். ஓகே. அதோட வெயின்ஸ் வந்து அந்த நரம்புன்னு சொல்கிறது வந்து இட் ஹேஸ் டு பி கிளியர்ட் ஆஃப். இப்போ ப்ரான்ஸ் ஃபிஷ்ஷுங்கிறது குக்கிங் டைம் இஸ் வெரி லெஸ். ஓகே. இட் டசன்ட் டேக் மச் ஆஃப் டைம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு. ஒயிட் சாஸ் ஆட் பண்ணும்போது யூ கேன் சி த டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகும். ஓகே. அந்த ஒரு what do you call that, அந்த ஒரு ஸ்டியூ மாதிரி ஒரு இட் ஸ்டார்ட்ஸ் திக்கனிங் அப். ஓகே. ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஏன் கேட்டிங்கன்னா காரத்துக்கு வேண்டியும் இருக்குது, தென் கலர். ஓகே. இப்போ பெரும்பாலும் வந்து யூரோப்பியன் குஷின்ஸில் வந்து நிறைய காரம் இருக்காது இல்லையா? காரம் இருக்காது. சில்லி ஃப்ளேக்ஸு யூரோப்பியன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே. நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறது வந்து நம்ம பச்சை மிளகா இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்கின் மட்டும்தான், காரம் விதையில. ஓகே. பட் நம்ம யூஸ் பண்ணுறது அதோட ஸ்கின் மட்டும்தான். ஸோ அந்த ஸ்லைட் ஒரு ஸ்பைசினஸ், பட் அகெயின் கலர். ஓகே. We'll just show you. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் a டின்னர் பிளேட், நாங்கள் பாஸ்தா பிளேட். ஓகே. ஸோ இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு சின்ஸ் யூ ஹேவ் a depth, the presentation comes out much better. டிஷ் இப்படி வச்சுட்டு நம்ம பார்ஸ்லி வச்சுருந்தோம், சாப்ட் பார்ஸ்லி. அருமையாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் தான், அந்த தேங்காய் பால் அப்படி சாஃப்டாக இருக்குது. அந்த ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. அதனுடைய இண்டோ ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது இல்லையா, ஒரு ஸ்டியூ மாதிரியான ஒரு ஃப்ளேவரும் இருக்குது, நம்ம ஒரு குழம்பு மாதிரியான ஃப்ளேவரும் இருக்குது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. க்ரூவெட்ஸ் அசாத் பிரமாதமாக இருக்குது. பாண்டிச்சேரியினுடைய ருசியும் வரலாறும் சற்றே நீளமானது. இந்த சுவாரஸ்யத்தை இத்தோட முடிக்க மனசு வரலைங்க. அடுத்த வாரமும் தொடருது. மீண்டும் அடுத்த வாரம் பாண்டிச்சேரி சுவையுடனே உங்களை சந்திக்கின்றேன்.